என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் நல்ல உடல் ஆரோக்கியத்துல இருந்து அவர் தான் சிஎம். இல்ல அரசியலுக்கு வராம இருந்திருந்தா இன்னைக்கு சினிமாவில் அவர் தான் மோனோபுலியா இருந்திருப்பார். என் பொண்ணு சொன்னாப்ல, அங்கிள் எனக்கு பயமா இருக்கு அங்கிள், அப்பா கலைஞர் தாத்தாவையும் அம்மையார் ஜெயலலிதாவையும் மேடையில ரொம்ப பேசுறாங்க, எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி என் பொண்ணு சொல்லிச்சு. அப்போ கேப்டன் ஒரு வார்த்தை சொன்னாப்ல, 144 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எடு வண்டி அப்படிங்கிறாரு. அங்க இருந்து சாலிகிராமத்துல இருந்து கண்ணம்மா தெருல இருந்து முதல் காரு கேப்டன் காரு, அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 30-40 காரு சர் 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 கார் நேரா கல்யாண மண்டபத்துல போய் கார் நிக்குது, கதவை மூடுறாங்க, போலீஸ் உள்ள விட மாட்டாங்க. கேப்டன் சொல்றாரு, கதவை திறக்கலான்னு அடிச்சுட்டு உள்ள வருவாங்கிறாரு. வேட்டியை மடிச்சுக்கிட்டு தெருவில் உட்கார வந்தாரு. அது எந்த ஒரு தலைவரும் ஒரு நடிகரும் செய்ய மாட்டாங்க. நீ உள்ள விடலையா, நான் வெளியில உட்கார்ந்துருவேன், ரோட்ல உட்கார்ந்துருவேன்னு சொல்லிட்டு வேட்டியை மடிச்சுட்டு நடு ரோட்ல உட்கார போறாரு. ஃபைட்டர்ஸ் 2 பேர் முன்னாடி நிப்பாங்க. அது குதிரையில அது அந்த ஒரு மரக்கிளை இருக்கும், அவர் குதிரையில இருந்து ஜம்ப் பண்ணி அந்த மரக்கிளையில காலை வச்சு இங்க அவங்கள ஜஸ்ட்ல 2 பேர் ஜஸ்ட்ல மிதிக்கணும். ஃபைட் மாஸ்டர் சொல்றாரு, நம்ம டூப்பு போட்டுடலாம் அப்படின்னு. டூப்பு அவரும் ஒரு மனுஷன் தானே, அது நானே பண்றேன். இவர் ஏறின உடனே குதிரை வேகமா போன உடனே கிளையில காலை வைக்கும் போது இவருக்கு எட்ஜி பட்டுச்சு. எட்ஜி பட்டி பேலன்ஸ் தவறுனா கூட ஃபைட்டர்ஸோட ஜஸ்ட்ல மிதிக்கிறாரு, அது ஃபோர்ஸா மிதிச்சிட்டாரு. அவங்க 2 பேரும் வேகமா அப்படி தலைகீழ போய்கிட்டு இருக்காங்க. இவர் போய் அவங்கள மெரினா பீச்சுக்கு போறோம் அப்படின்னா, நான் எம்ஜிஆர் சமாதிக்கு போறேன், அம்மையார் ஜெயலலிதா சமாதிக்கு போறேன், கலைஞர் சமாதிக்கு போறேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒண்ணுதான், விஜயகாந்த் கோயிலுக்கு போறோம்னு சொல்றாங்க. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே அது விஜயகாந்த் டெம்பிள்னு தான் இருக்கும். வணக்கம், ட்ரீம்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். என்னுடைய முதல் இன்டர்வியூ உங்க சேனல்ல. கேப்டன் அவர்கள் இறந்து 1 வருஷம் இப்போ வரப்போகுது. நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கீங்க. அவர் இல்லாததை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்களுடைய ரசிகர்கள், எங்களுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருடைய மனதிலும் அவர் இன்னும் இருக்கிறார். நாங்கள் எங்கேயோ வெளியூர் போயிருக்க மாதிரியே நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பட் நம்ம கடந்த டிசம்பர் 28 எல்லாரையும் அவர் மீளா துயரத்தில் ஆழ்த்திட்டு போயிட்டாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும், பொதுவாக என்னையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு செட்பேக், ஒரு இழப்பு. ஏன்னா தலைவர் இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம் இருந்துச்சு. சரி, நம்ம பின்னாடி நம்ம தலைவர் நம்ம எது வேணாலும் பார்த்துக்குவாரு அப்படின்னு ஒரு தைரியம் இருந்துச்சு. அது இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மிஸ்ஸிங் இருக்கு. ஏன்னா நான் ஒரு தடவை என் பொண்ணை ஸ்கூலில், அவங்க டிஏவி ஸ்கூலில் படித்தாங்க, 7th ஸ்டாண்டர்ட் படித்தாங்க. அப்போ அவங்கள ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்தேன். ஒரு 1:30 மணி இருக்கும். அப்போ கட்சி ஆஃபீஸில் கூட்டமாக இருந்தது. இப்போ தலைவர் இன்னும் வீட்டுக்கு போகலை அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் என் பொண்ணை கூப்பிட்டுட்டு கட்சி ஆஃபீஸ்க்கு போனேன். நான் போனோடனே அப்புறம் அவர் கீழே சிசிடிவியில் என் பொண்ணோட இருக்கிறத பார்த்து மேலே வர சொன்னார். நான் போனேன், மேலே என் பொண்ணை கூப்பிட்டு போனேன். அப்புறம் தலைவர் மட்டும்தான் இருந்தார், எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டாரு. இப்போ என் பொண்ணு 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா. அப்போ போனவுடனே என் பொண்ணுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பிஸ்கட், ஃபாரின் பிஸ்கட்டோட டப்பா, ஒரு பெருசு, அவ்வளோ பெருசு, அது 13,000 ரூபா அந்த பாக்ஸ். நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, அந்த டப்பாவை எடுத்து ஒரு பிஸ்கட் எடுத்துக்கங்கமோ, இல்லைன்னா நம்ம கையில இருந்து 2-3 பிஸ்கட்டை எடுத்து கொடுப்போம். அந்த மாதிரி பிஸ்கட் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா பயங்கரமான டேஸ்ட்டு. அதை எடுத்து என் பொண்ணு 2-3 எடுக்க போனா, இல்லைம்மா இந்த டப்பாவே உனக்கு தான் அப்படின்னாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மனசு யாருக்குமே வராது. அப்புறமா இப்போ என் பொண்ணுக்கிட்ட கேட்டாப்புல, என்ன படிக்கிறம்மா, என்ன படிக்க போற, எல்லாம் பேசிட்டு அப்புறம் என் பொண்ணு சொன்னாப்புல, அங்கிள் எனக்கு பயமா இருக்கு அங்கிள், எங்கள் அப்பா கலைஞர் தாத்தாவையும் அம்மையார் ஜெயலலிதாவையும் மேடையில் ரொம்ப பேசுகிறாங்க, எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி என் பொண்ணு சொல்லிச்சு. அப்போ கேப்டன் ஒரு வார்த்தை சொன்னாப்புல, அதெல்லாம் மறக்க முடியாது அவரெல்லாம். நான் இருக்கமா, நீ எதுக்கு பயப்படுற, உங்க அப்பாவுக்குலாம் எதுவும் நடக்காது,
நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த மாதிரி இப்போ சொல்றதுக்கு ஆள் இல்லை. அது இப்படி ஒரு தலைவரை இனிமேல் வந்து நம்ம பார்க்க முடியாது. தைரியமா இருமா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பொண்ணுகிட்ட சொன்னாப்பு. ஸோ இப்போ அப்படிலாம் நான் வந்து ஒரு மேடையில் பேசினா கூட தைரியமாக பேசுவேன். நான் தலைவர் நமக்கு இருக்காரு, தலைவர் நம்மளை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது மிஸ்ஸிங் இருக்குது. அது ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருடைய மனசுலையும் இருக்கிறார். பட் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் அது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் வந்து இப்போ வந்து சினிமாவிலையும் பார்த்துருக்கேன், அரசியலும் பார்த்துருக்குறேன். எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை அவர் கூட இருந்தவங்க இல்லை. ஏன்னா நான் வந்து 2 துறையிலுமே அவரோட பயணம் பண்ணியிருக்கிறேன். சினிமாவிலையும் பயணம் பண்ணியிருக்கேன், அரசியலையும் பயணம் பண்ணியிருக்கிறேன். அவரை வந்து நான் வந்து எல்லா சினிமாவிலையும் பார்த்துருக்கிறேன், அரசியலையும் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மனிதரை இனிமேல் சினிமாவிலும் சரி, அரசியலும் சரி, வாழ்க்கையிலும் சரி அவரை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது. அது வந்து தங்கம் தான் உண்மையிலே. அவருக்கு அந்த படத்தோட அந்த பாக்கியராஜ் சார் படத்தில் சொக்க தங்கம்னு ஒரு டைட்டில் வச்சாங்க. உண்மையிலே வந்து அவர் வந்து சொக்க தங்கம் தான். எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். கேப்டன் வந்து எல்லாரையுமே வந்து அனலைஸ் பண்ணிடுவார். அது வந்து பார்த்த மாத்திரத்திலே வந்து கண்டுபிடிச்சிருவார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத வந்து அவர் பார்த்த மாத்திரத்திலே வந்து கண்டுபிடிச்சிருவார். நான் ஒரு தடவை என்னைய வந்து ஒரு வேலை விஷயமா மதுரைக்கு அனுப்பியிருந்தார். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் நான் மதுரையில் இருந்தேன். அப்போ மதுரையில் இருந்துட்டு நான் வந்ததுக்கப்புறம் வந்து என்கிட்ட தலைவர் வந்து வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எப்பா உன்னை பற்றி தப்பு தப்பாக மதுரையிலேருந்து எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்கப்பா, நீ வந்து தண்ணி அடிச்சிடுற அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்கப்பா, ஆனால் நீ தண்ணி அடிக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை பற்றி அவர் அனலைஸ் பண்ணி வச்சு நம்மளை பற்றி கண்காணித்து அதெல்லாம் பார்த்துருக்காரு. ஏன்னா நான் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன், டீ காஃபி தண்ணி எதுவுமே குடிக்க மாட்டேன். அதை வந்து வேற ஒருத்தர் சொன்ன உடனே இவர் சொல்லியிருக்கிறார். அதையும் சொன்னார் என்கிட்ட. என்ன சொன்னார் அப்படின்னா, எப்பா நீ தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டேங்கிறது தெரியும், ஆனால் அவன் என்கிட்ட சொன்னான், நான் அவனை பிடிச்சி திட்டினேன், நீ முதல்ல ஃபோனை கீழே வை, அந்த மாதிரிலாம் வந்து பொய்யா சொல்லக்கூடாது யாரையும் அப்படின்னு சொல்லி நான் அவனை பிடிச்சி திட்டினேன் அப்படின்லாம் சொன்னார். அப்போது அவர் கூட இருக்கிறவங்க கூட எப்படிப்பட்டவங்கிறத அவர் கணிச்சு வச்சிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் என்கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு. அதாவது நான் வந்து ஒரு மணி நேரம் பேசணும்னா அதில் வந்து 45 நிமிஷம் 50 நிமிஷம் வந்து சினிமாவை பற்றி தான் பேசுவார். ஒரு 10 நிமிஷம் தான் வந்து அரசியல் பேசுவார். அந்த 40 நிமிஷம் 45 நிமிஷம் வந்து தமிழ் சினிமாவை மட்டும் பேச மாட்டார். அவர் இந்தியாவில் இருக்கிற சினிமா, உலகில் இருக்கிற சினிமா, முக்கியமாக ஆக்ஷன் படங்களை பற்றி அவர் பேசுவார். ஏன்னா அவருக்கு வந்து ஃபைட் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், அந்த அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னார், எனக்கு வந்து நைட்டு தூக்கமே வரமாட்டுக்கு அப்படின்னு. அப்போ நான் கூட கேட்டேன், என்ன கேப்டன் நீங்கள் வந்து தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. நான் எல்லா படங்களும் பார்ப்பேன், எல்லா லாங்குவேஜ் படமும் பார்ப்பேன், முக்கியமாக இங்கிலீஷில் ஆக்ஷன் மூவி பார்ப்பேன், என்னை அறியாமல் நான் 3:30 மணிக்கு தான் தூங்குவேன், 1/2 மணி நேரம் தான் தூங்குவேன், 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன் அப்படின்னு. இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகும் அவருக்கு வந்து தூக்கம் இல்லை. ஸோ அது வந்து அப்போ கூட வந்து அவர் என்னன்னா அதை வந்து சினிமாவில் தான் அதை வந்து ஈடுபாடு செலுத்தினார். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கேப்டன் வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தில் இருந்தால் அவர் தான் சிஎம். இல்லை அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் இன்னைக்கு சினிமாவில் அவர் தான் வந்து மோனோபுள்ளியாக இருந்திருப்பார். ஏன்னா ஸோ வந்து அவர் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய மன உளைச்சலுக்கு வந்து அவர் ஆளாயிட்டார் அப்படிங்கிறது அவருடைய சொன்னதுலேருந்து நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் அவர் வந்து நம்மகிட்ட வந்து பகிர்ந்துருக்கிறார். ஏன்னா ஒரு தடவை நான் வந்து ஒரு ஷூட்டிங் நான் போயிருந்தேன் கொடைக்கானல். அப்போ நான் வந்து சும்மா தான் போயிருந்தேன் நான். அப்போ கேப்டன் அவர்கள் வந்து ஒரு குதிரையில் வந்துட்டு ஃபைட்டர்ஸ் 2 பேர் வந்து முன்னாடி நிற்பாங்க. அந்த குதிரையில் வந்து அது அந்த ஒரு மரக்கிளை இருக்கும், அவர் குதிரையிலேருந்து ஜம்ப் பண்ணி அந்த மரக்கிளையில் காலை வச்சு இங்கே வந்து அவங்கள வந்து ஜஸ்டில் 2 பேர் ஜஸ்டில் மிதிக்கணும். இது வந்து ஷாட்டு. அப்போது ஃபைட் மாஸ்டர் வந்து சொல்கிறாரு, நம்ம வந்து டூப்பு போட்டுடலாம் அப்படின்னோடனே, டூப்பு அவரும் ஒரு மனுஷன் தானே, அது நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃபைட்டர்ஸ் 2 பேர் நிற்கிறதுலேருந்து 5 அடி தள்ளி பார்த்தீங்கன்னா டெப்த்து, ஒரு 100 அடி டெப்த்து அது. அப்புறம் நான்லாம் வந்து பார்க்க போயிருக்கிறேன், நான் கேப்டன் ஏதோ ஒரு விஷயமா பார்க்க போயிருக்கிறேன். அப்போது அந்த ஷாட் எடுக்கிறாங்க. ஒரு குதிரை வந்து கண்ட்ரோல் கிடைக்காது. எந்த ஒரு நடிகருக்குமே வந்து குதிரை வந்து கண்ட்ரோல் கிடைக்காது. ஏன்னா சில நேரம் ஸ்பீடாக போவோம், சில நேரம் ஸ்லோவாக போவோம்.
இவர் ஏறின உடனே குதிரை வேகமாக போன உடனே அது அந்த கிளையில காலை வைக்கும்போது சென்டரில் வச்சாதான் அது பேலன்ஸ் கிடைக்கும். இவருக்கு வந்து எட்ஜி பட்டுருச்சு. எட்ஜி பட்டு பேலன்ஸ் தவறுனா கூட அவர் வந்து திரும்ப வந்து அவங்க அந்த ஃபைட்டர்ஸோட ஜஸ்ட்ல மிதிக்கிறாரு. அது ஃபோர்ஸா மிதிச்சிட்டாரு. அது ஃபோர்ஸா மிதிச்ச உடனே அவங்க 2 பேரும் டெப்த்துக்குள்ள கீழே அந்த 5 அடி தாண்டி கீழே டெப்த்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாரு, ஓடி போய் அவங்க 2 பேரும் வேகமா அப்படி தலைகீழ போய்கிட்டு இருக்காங்க. இவர் போய் அவங்கள போய் பிடிச்சு நிக்கிறாரு. அவரையும் சேர்த்து அவங்க இழுக்கிறாங்க. அப்படியே இழுத்து போய் ஒரு சட்டன் இதுல போய் நிப்பாட்டிட்டாரு. எங்களுக்கெல்லாம் வந்து பயம், ஏதோ ஆயிருமோ அப்படின்னு. பட் செஞ்சார். இதை எந்த ஒரு ஹீரோவும் செய்ய மாட்டாங்க, செஞ்சிருக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ் சினிமாவில் 36 வருஷம் இருக்கிறேன். எந்த ஒரு ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அவர் எடுத்தார். ஏன்னா நான் ஒரு ஷூட்டிங் பார்த்தேன். அடையாறு திரைப்படக் கல்லூரியில் எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் ஒரு ஷூட்டிங் பார்த்தேன். மிகப்பெரிய ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவில், நான் பேரை சொல்ல விரும்பலை. ஒரு படத்தில் அந்த ஒரு ஷாட்டு பைக்கில் ஹீரோ வந்து லாரி மேலே ஜம்ப் பண்ணணும். அதை நான் நேராக கண்கூட பார்த்தேன் நான். அப்போ அவருடைய காஸ்டியூம் மாதிரியே இவருக்கும் காஸ்டியூம் கொடுத்து அந்த பைக்கையும் கொடுத்து அந்த பைக்கு வந்து ஜம்ப் பண்ணணும். அது ஜம்ப் பண்ணுறது மிஸ் ஆகி லாரியில் பட்டு அடிபட்டுச்சு. அந்த இயக்குனர் சேரில் உட்காந்து இந்த ஷாட்டு பார்க்குறாரு, அடிபட்டதையும் பார்க்குறாரு. மிகப்பெரிய தமிழ் சினிமாவின் இயக்குனர், நான் பேர் சொல்ல விரும்பலை. அவர் அந்த சேரை விட்டு எந்திரிச்சியே வரல. அந்த டூப்புக்கு அடிபட்டுச்சு, பிளட்டு வருது, தலையிலேருந்து அடிபட்டு ரத்தம் வருது, கையெல்லாம் அடிபட்டுச்சு. ஃபைட்டர்ஸ் இவர் எந்திரிச்சு வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் கூப்பிட்டு போய் அவரை வந்து காரில் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அதுக்கு அப்புறமும் கூட என்ன ஆச்சுன்னு கூட அவர் கேட்கல. இந்த மாதிரி ஒரு சினிமா உலகத்தில் தன்னுடைய உயிரையும், அது என்ன ஆகுமோ தெரியாது. ஏன்னா அந்த டெப்த்துக்குள்ள உள்ள 2 பேரும் போனாங்கன்னா இவரையும் இழுத்து போனோம்னா இவரும் உள்ள சேர்ந்து போகணும். கிட்டத்தட்ட 80 அடி 100 அடி இருக்கும் அந்த டெப்த்து. ஸோ தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து அந்த 2 ஃபைட்டர்ஸை வந்து காப்பாற்றினார். இன்னைக்கு நான் சொல்றேங்க, தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே, ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே கேப்டன் அப்படின்னா நிச்சயமாக உயிரை விடுவாங்க. ஸோ அந்த இப்போ கூட என்கிட்ட கூட மதியம் வந்து திரு ராகேஷ் ஃபைட் மாஸ்டர் என்கிட்ட ஃபோன் பண்ணார். 28ஆம் தேதி வரணும், அவ்வளோ பேரும் வரணும், எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவ்வளவு அன்பு, அவ்வளவுடைய, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து செஞ்சிருக்கிறார். அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு நாள் உட்கார்ந்து லிஸ்ட்டு போட்டோம், எத்தனை பேர் அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறாருன்னு. கேப்டன் முன்னிலையில் நாங்கள் எல்லாருமே உட்காந்து எழுதிட்டு இருக்கோம், பேசணும். 52 இயக்குநர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். டெக்னீஷியன், ஃபைட்டர்ஸ், ஃபைட் மாஸ்டர்ஸ், ப்ரொடக்ஷன் பாய்ஸ், சினிமா நடிகர்கள், 24 கிராஃப்ட்லையும் ஒரு 420 பேர் அவரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு நான்லாம் வந்து என் பசங்க 2 பேர் டாக்டர், நான்லாம் இன்னைக்கு சாப்பிட்றேன் சினிமா சாப்பாடுன்னா அது காரணம் வந்து கேப்டன் தான். இதே மாதிரி எத்தனை பேர். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ப்ரொடக்ஷன் பாய் அவனுக்கு வந்து கார்டு எடுத்து கொடுத்துருக்கிறாரு. கார்டு எடுத்து கொடுத்துரு. அவர் சொல்றாரு, அது அந்த ப்ரொடக்ஷன் பாய் சொல்றாரு, நான் இப்போ அந்த கார்டை நான் ஒப்படைச்சிட்டேன்னா எனக்கு 10 லட்ச ரூபாய் கிடைக்கும். அன்னைக்கு அந்த கார்டை எனக்கு எடுத்து கொடுத்தது வந்து கேப்டன். அப்போ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அவர் உதவி செஞ்சிருப்பார். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் சார். அதே மாதிரி கேப்டனுடைய வீரம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கேப்டனுடைய வீரம்னா நிறைய சொல்லலாம் சார். சினிமாவில் நிறைய இருக்குது, அதில் அரசியல்லையும் நிறையா இருக்குது. ஏன்னா வந்து பெங்களூர் அப்படின்னாலே வந்து கர்நாடகா அப்படின்னாலே காவேரி பிரச்சனை, காவேரி தண்ணி தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடாது, தமிழர்களை பார்த்தாலே வந்து அடிப்பாங்க பிடிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா கர்நாடகாவில் நடந்த 2 விஷயம் எனக்கு தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் வந்து ஷூட்டிங் போயிருக்கும்போது வாட்டரில், அப்போ வந்து இந்த காவேரி, அது வந்து காவேரி பிரச்சனை வந்து எப்போ வரும் அப்படின்னா அந்த ஏப்ரல் மே ஜூன் அந்த ரேஞ்சில் தான் வரும். அந்த வெயில் காலத்தில் அங்கேருந்து நமக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற நேரத்தில் தான் அது வரும். அது வருஷம் அந்த பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, காவேரி மேலாண்மை வாரியம் எல்லாமே சொல்லி அவங்க நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே மழை பெஞ்சு வெள்ளம் வந்தால் நமக்கு தண்ணி டேமை திறந்து விட்டு தண்ணியை நமக்கு அனுப்பி விட்ருவாங்க. பட் நமக்கு சங்கடப்படுற நேரம், நமக்கு குடிக்கிற தண்ணி இல்லாத நேரம், விவசாயத்துக்கு தண்ணி இல்லாத நேரம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சமயம் வந்து இப்போ வந்து காவேரி பிரச்சனை கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கேப்டன் அவர்கள் வந்து ஷூட்டிங் போயிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வந்து அவங்க தங்கியிருந்த ரூமில் கர்நாடகாவில் உடுப்பி பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கிறாங்க.
எல்லாருமே ஒரே லாட்ஜில் இருக்கிறாங்க. அப்போ திரு வாட்டல் நாகராஜ் அப்படிங்கிறவர் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து பிரச்சனையை முதல்ல ஆரம்பித்து வைக்கிறது அவர் தான் ஆரம்பிச்சு வைப்பார். தொப்பி போட்டிருப்பாரு, ஒரு மாதிரி ஒரு தொப்பி போட்டு ஒரு கண்ணாடி போட்டிருப்பாரு. அப்போ அவர் வந்து ஒரு அங்கே அவருக்குன்னு ஒரு 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 அமைப்பு வச்சுருக்காரு. அந்த அமைப்பை வச்சுக்கிட்டு போயிருக்கிறாரு. அந்த கேப்டன் எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்க போயிருக்கிறாங்க. கேப்டன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வால்டர் நாகராஜ் குரூப் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாம் என்ன எங்கே இருக்கிறாங்கன்னா மெயின் கேட்டு பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணார், டக்குன்னு ஒரு இவ்வளோ பெரிய பெரிய அந்த இரும்பு ராடு அங்கே கிடந்திருக்கு, அதை எடு அப்படின்னு இருக்கிறார். எடுத்துட்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்களாம், வேண்டாம் எதுவும் பண்ணிடாதீங்க, எதுவும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஆளாக போய் அந்த அந்த இரும்பு ராடை வச்சுக்கிட்டு அடித்து எல்லாத்தையும் விரட்டினாராம். ஸோ இந்த ஒரு தைரியம் வந்து யாருக்குமே வராது. அவங்க இடம் அது, அவங்க ஏரியா, ஓடி தெரிச்சு எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஏழை ஜாதி ஷூட்டிங் அதே கர்நாடகாவில் நடக்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபிரதா மேடம் தான் வந்து ப்ரொடியூசர், அவங்க தான் ஹீரோயின். ஏழை ஜாதி படத்தில் லியாகத் அலிகான் சார் வந்து இயக்குனர். பெங்களூரில் ஷூட்டிங் முடித்து 6 மணிக்கு பேக்கப் ஆகி இவர் ரூமுக்கு போகும்போது, இப்போ செல்ஃபோன் இருக்குது, அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது. இவர் வந்து காஸ்டியூமில் அவருடைய ஓன் காஸ்டியூமும் லுங்கியும் அவருடைய ஷர்ட்டும் அந்த கம்பெனி காஸ்டியூமை கழட்டி போட்டு அவருக்காக போயிருக்கிறார். அப்போல்லாம் அம்பாஸ்டர் கார் தான். அப்போ போகும்போது ரிசப்ஷனில் வந்து அவர் கிராஸ் பண்ணும்போது ரிசப்ஷனில் இருக்கிறவர் ஃபோனில் பேசிக்கிட்டு, சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கேப்டனை போனால நிப்பாட்டி, சார் ஒன்றும் இல்லை சார், இந்த மேடம் பேசுகிறாங்க சார், இந்த மாதிரி சினிமாவில் உள்ளவங்க யாராவது இருந்தால் ஃபோன் கொடுக்க சொல்கிறாங்கன்னா இவர் எடுத்து ஃபோனில் ஹலோன்னு இருக்கார். அந்த பக்கம் ஜெயபிரதா மேடம், நான் ஜெயபிரதா பேசுகிறேன்னு. மேடம் சொல்லுங்கன்னு இவங்க சொல்லியிருக்கிறாரு. இல்லை இந்த மாதிரி நாங்கள் வந்தோம், இந்த ஷாப்பிங் வந்தோம், நான் என்னுடைய அசிஸ்டண்ட்டு ஒரு 3 லேடிஸ் வந்தோம். இந்த ஷாப்பிங் மாலில் எங்களை வந்துட்டு ஒரு 6-7 பேர் வந்து நின்றுட்டு எங்களை வந்துட்டு கலெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எங்களை எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண விட மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாரு. இவர் கேட்குறாரு, எந்த ஷாப்பிங், எந்த மால், எந்த இடம் அப்படின்லாம் கேட்குறாரு. என்ன பண்ணுறாரு, இவரே கார் எடுத்துகிட்டு லுங்கி ஷர்ட்டு தான் இவங்க சொன்ன இடத்துக்கு போயிட்டார். போய் அங்கே பார்த்தா 7 பேர், இவங்க 3 பேரையும் வந்து பிளாக் பண்ணிவிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார். இவர் போய் 7 பேரையும் லுங்கியை மடித்து கட்டிட்டு ஓட விரட்டி அடித்து, வேறு ஸ்டேட்டு, வேறு லாங்குவேஜு, தனி ஆள், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு இவருக்கு தெரியாது. ஏன்னா அவங்க 6 பேர் இருந்தாலும் திடீர்னு 50 பேர் கூட வருவான், 100 பேர் கூட வருவான். ஆனாலும் தான் சார்ந்த சினிமாவில் ஒருத்தங்களுக்கு ஒரு சங்கடம் வந்துட்டு, ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு போய் நிற்கிறாரு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு ஹீரோவுக்கும் வரவே வராது. ஏன்னா அந்த மாதிரி போல்டானவர். ஸோ அதே மாதிரி அரசியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கட்சி ஆரம்பித்த உடனே இன்கம் டேக்ஸ் ரெய்டு, அப்போ ஆளுங்கட்சி திமுக மேலே வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சி மத்தியில் இவர் வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரெய்டு வருது. காலையில் வந்தவங்க 9:30 மணிக்கு வந்தவங்க ஈவினிங் 6 மணி வரைக்கும் 6:30 வரைக்கும் ரெய்டு நடக்குது. வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பிரியாணி கொடுக்குறாரு. அவங்க வந்தவங்க அதிகாரிகள்லாம் அதை பார்த்துட்டு ஒரே விஷயந்தான் சொன்னாங்களாம், மிஸ்டர் விஜயகாந்த், நீங்கள் பண்ணுறது நல்ல விஷயம், இந்த மாதிரி உதவிகளை நிப்பாட்டிடாதீங்க, நிறைய நீங்கள் வந்து ஏழைகளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இதில் உங்களுடைய இதிலே தெரியுது, இந்த மாதிரி விஷயங்களை நிப்பாட்டிடாதீங்க அப்படின்லாம் உள்ள நடந்தத கான்வர்சேஷன்லாம் அப்புறம் லேட்டராக எங்களுக்கு தெரிஞ்சுது. அப்போ இவங்க எல்லாம் வெளியில் வரும்போது அவங்க வந்த வாகனம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. இன்கம் டேக்ஸ்காரங்களுடைய கார், நம்மளுடைய கட்சிக்காரங்க எல்லாருமே அடிச்சு. ஏன்னா நான் அந்த நேரம் வந்து கேப்டனுடைய பக்கத்து வீட்டில் நாங்கள் அண்ணன் பண்ருட்டியார் அண்ணன் கட்சிக்காரங்க எல்லாருமே நிறைய பேர் இருக்கோம். ஏகப்பட்ட கட்சிக்காரங்க இருக்காங்க, முக்கியமான நிர்வாகிகள்லாம் பக்கத்து வீட்டில் நாங்கள்லாம் சேர் போட்டு உட்காந்துருக்கோம். அப்புறம் நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, காரை அடித்து நொறுக்கிட்டாங்க, கண்ணாடி அடித்து நொறுக்கிட்டாங்க, டயர் கீர் எல்லாத்தையும் பஞ்சராக்கி விட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. இவங்க வெளியில் வந்தவங்க காரு இதானவுடனே டக்குன்னு கேப்டன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வேற ஒரு காரை அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு, சார் சாரி சார், அவங்க பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், உங்கள் கார் வந்து எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க, உங்கள் காரை நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்த அதிகாரிகள்கிட்ட பேசி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களுக்கு வேற ஒரு காரை அனுப்பி விட்டு அப்புறம் எங்ககிட்ட கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்னு. இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி நம்ம காரை இது பண்ணோன்னே 144 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி வலசரவாக்கத்தில் ஒரு மண்டபத்தில், கல்யாண மண்டபத்தில் வச்சுருக்கிறாங்க, வெங்கடேஸ்வரா நகருக்கு போகிற வழியில்
ஃப்ரண்டில் ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா எடு வண்டி அப்படிங்கிறாரு. அங்கேருந்து சாலிகிராமத்திலேருந்து கண்ணம்மா தெருலேருந்து முதல் காரு கேப்டன் காரு, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 காரு சர் 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 கார் வந்து நேரே அந்த வெங்கடேஸ்வரா நகர் அதில் வந்து கல்யாண மண்டபத்தில் போய் கார் நிற்கிது, கதவை மூடுறாங்க, போலீஸ் உள்ளே விட மாட்டேங்காங்க. கேப்டன் சொல்கிறாரு கதவை திறக்கலான்னு அடிச்சுட்டு உள்ளே வருவாங்கிறாரு. இவங்க எல்லாரும் போலீஸ் எங்கேயோ ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஆளுங்கட்சி திமுக ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோன்னே கேட்டை திறந்து விடுங்கன்னு அங்கேருந்து ஏதோ தகவல் வருது, கேட்டை திறந்து விட்றாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே போகிறாரு. உள்ளே வந்து அங்கே உள்ள கதவுலாம் அடைச்சி வச்சுருக்காங்க. இவர் வேட்டியை மடித்து கேட்டு வந்துட்டு தெருவில் வந்து உட்கார வந்துட்டார். உட்கார வந்தோடனே போலீஸ்காரங்களாம் ஓடி வராங்க. இது இந்த கேட்டை திறந்து விட்டீங்க, அவங்கள நான் பார்க்க போனேன், ஏன் கட்சிக்காரங்க, நான் போய் பார்க்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் உள்ளே போனார். உள்ளே போனோடனே கிட்டத்தட்ட 144 பேர், அவங்க 147 பேர் 144 பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, என் மேலே தானே தப்பு, என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க, இவங்களெல்லாம் விடுங்க அப்படிங்கிறாரு. போலீஸ்காரங்கெல்லாம் 3 ஏசி இருக்கிறாங்க. ஒரு ஏசி பேர் முரளி, நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு ஏசி அவருடைய பேர் வந்து முரளி. இது நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 2006. அப்போது அவர் முரளிங்கிறவர் ஃபோன் பண்ணுறாரு, மேலே ஃபோன் பண்ணுறாரு, யாருக்கோ ஃபோன் பண்ணுறாரு, முக்கியமான நபருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஓரமாக போய் தூரமாக நின்று ஃபோன் பண்ணி பேசுகிறார். அப்போ திரும்ப வர்றார். வந்தவுடனே, இல்லை சார் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது சார், அது ஸ்பாட்டில் நடந்தவங்க, அவங்க யார், நீங்கள் உள்ளே இருந்தீங்க, அது வந்து தப்பாயிடும் சார். ஏன்னா அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க, எப்படியாவது எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண அப்படின்னு. அப்புறம் அண்ணன் பண்ருட்டி யாரண்ணா எல்லாருமே பேசுகிறாங்க. அப்புறம் திரும்ப 3 ஏசியும் போய் தனியாக போய் பேசுகிறாங்க. பேசிட்டு திரும்ப வர்றாரு, இந்த ஏசி முரளிங்கிறவர் வர்றாரு. சார் ஒரு 18 பேர் அரெஸ்ட் பண்ணிடுறோம் சார் அப்படின்னு கேப்டன் கேட்குறாரு. அது என்ன 18 பேர்? இல்லை சார், நாங்கள் 3 ஏசி வந்திருக்கோம் சார், ஒரு ஏசிக்கு 6 பேர் சார், 3 ஏசிக்கு 18 பேரை நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறோம் சார். பண்ருட்டியார் என்ன சொல்கிறார், சரி 144 147 பேர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 18 பேராவது அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம வந்து சட்டப்படியான ஒரு விஷயங்களை பார்ப்போம், பெயில் நம்ம கோர்ட்டு மூலமாக நம்ம பெயில் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு அதிகாரிகளுக்கு உண்டான விஷயத்தையும் சால்வ் பண்ணி விட்டார். இங்கே வந்து கட்சிக்காரங்களுக்குள்ள தொண்டர்களுக்கு உண்டான அதாவது விஷயத்தையும் சால்வ் பண்ணி விடுறாரு. வேட்டியை மடிச்சுக்கிட்டு தெருவில் வந்து உட்கார வந்தார். அது எந்த ஒரு தலைவரும் ஒரு நடிகரும் செய்ய மாட்டாங்க. நீ உள்ள விடலையா, நான் வெளியில் வந்து உட்காந்துருவேன், ரோட்டில் உட்காந்துருவேன்னு சொல்லிட்டு வேட்டியை மடிச்சுட்டு நடு ரோட்டில் உட்கார போகிறார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரசிகருக்கு, ஒரு தொண்டருக்கு, ஒரு கட்சிக்காரனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தலைவர் வந்து கேப்டன். இந்த மாதிரி அவரை பற்றி நம்ம பேசணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இல்லை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் வந்து கலைஞர் அவர்கள் வந்து முன்னிலையில் ஐயா பெரியவர் ஜி.கே. வாசன் அவருடைய தலைமையில் தான் அந்த கல்யாணமே நடந்தது. ஐயா கலைஞர் அவர்கள் தான் வந்து தாலி எடுத்து கொடுத்தாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பாடு, பல்சுவை விருந்து, அதெல்லாம் வந்து ராஜா முத்தேகாலில் தான் வந்து மேரேஜ் நடந்தது. கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடுலாம் லட்சக்கணக்கான பேருக்கு சாப்பாடு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு உள்ளே வர முடியலை. இப்போ நாங்கள்லாம் உள்ளே போக முடியலை. அந்த நேரம்லாம் வந்துட்டு நாங்கள்லாம் 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருந்தோம், உள்ளே போக முடியலை. நிறைய நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தவங்க கூட வந்து கேப்டனை வந்து பார்க்க முடியல. ஸோ அது வந்து கேப்டன் மேலே தப்பு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் வந்து மதுரையில் உள்ளவங்க மட்டுமே கிடையாது அந்த இடத்துல, அந்த கல்யாணத்தில். ஏன்னா மதுரையும் தாண்டி தமிழ்நாடு முழுதும் வந்து எல்லா மக்களும் வந்திருந்தாங்க. அவர் மேலே அன்பு வச்சிருந்த அத்தனை மக்கள், அத்தனை நடிகர்கள், அத்தனை அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்தாங்க. அவரை வந்து பிரித்து பார்க்கல. ஏன்னா வந்து இப்போ அவருடைய இறுதி பயணத்தில் கூட பார்த்தீங்கன்னா கூட எல்லா கட்சிக்காரங்களும் வந்தாங்க, எல்லா நடிகர்களும் வந்தாங்க, மக்கள் வந்து ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. ஏன்னா நான் வந்து நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது அவருடைய மறைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுதும் உள்ள அனைத்து கட்சிக்காரங்களுமே இரங்கல் தெரிவித்து ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்க, கட்சி பாகுபாடு இல்லாமல். அதே மாதிரி ரஜினி சார் ரசிகர்கள், கமல் சார் ரசிகர்கள், விஜய் சார் ரசிகர்கள், அஜித் சார் ரசிகர்கள், எல்லா பக்கமுமே எல்லாருமே வந்து அவர் ஃபோட்டோவை வச்சு கும்பிட்டாங்க, வழிபட்டாங்க, எல்லா இடத்துலையுமே அதை செஞ்சாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்கள், எல்லா கட்சிக்காரங்க, எல்லா நடிகர்கள், எல்லா நடிகர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்தாங்க. அவரை எல்லாருமே வந்து மதிக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருந்தார்.
வந்து கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி, அதாவது அவர் பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணியமும் இந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமும் சேர்ந்து தான் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த கூட்டம் வந்தது. ஏன்னா அது நிறைய இருக்கு, நம்ம வந்து ஆன்மீகத்துலலாம் வந்து பார்க்குறோம், அதெல்லாம் உண்மைதான். அன்னைக்கு வந்து கருடன் வந்து பறந்தது. கருடன் வந்து விஷ்ணுவோட வாகனம். அந்த கருடன் பறந்ததுக்கு காரணம் வந்து ஐதீகம் இருக்கு. சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க, அந்த கருடன் வந்து சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாரு அந்த ஆத்மாவை, அது புண்ணிய ஆத்மா அப்படின்னு சொல்லி ஐதீகம் இருக்கு. ஏன்னா அவர் இப்போ மறைந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை குருநாள், அதே மாதிரி வந்து புனர்பூச நட்சத்திரம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உண்மையிலே வந்து ஒரு மனிதனாக பிறந்து இன்னைக்கு தெய்வமாக மாறிட்டார். நிறைய வந்து இருக்கு, அதில் ஐதீகம்லாம் நிறைய இருக்கு. கருடன் வந்து இப்போ நாங்கள் பார்க்குறோங்க, அந்த நாள் பறக்குது, அவர் அடக்கம் பண்ணும்போது பறக்குது, காரியம் பண்ணுற அத்தனை நாள், காரியம் பண்ணுற 7வது நாள், 11வது நாள், 16வது நாள், 30வது நாள், அந்த நாள் எல்லாமே கருடன் பறந்துச்சு. இதை விட ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, 28வது நாள் கேப்டனுடைய படத்தரப்பு அந்த கட்சி ஆஃபீஸில் நான் பண்ணுறோம், கிட்டத்தட்ட இருட்டிட்டது. இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டிசம்பர் மாதம் சூரியன் வந்து சீக்கிரமாகவே அஸ்தமம் ஆயிடும். ஏன்னா பனி நேரம், இந்த மார்கழி மாதம், அது வந்து வந்து சன் செட் ஆகிறது 5:40க்கே செட் ஆகிடும். ஆனால் அன்னைக்கு படத்திறப்பு 6:30 மணிக்கு மேலே தான், 6:40 வரைக்கும் ஆகிப்போச்சு. அப்போது இங்கே அவர் படம் திறக்கும் போது பட்டாசு வைக்கிறாங்க, 120 ஷாட்டு, 120 ஷாட்டு, 60 ஷாட் வைக்கிறாங்க. அந்த அந்த பட்டாசு மேலே போய் வெடிக்கிற டைமு அந்த இடத்துல கருடன் சுத்துதுங்க. அந்த இடத்துலையும் கருடன் சுத்துச்சு. ஏன்னா பட்டாசு வெடிச்சதுன்னா பறவை வராது, இரவு நேரத்தில் பறவை வராது. அந்த பட்டாசு வெளிச்சத்தில் அந்த கருடன் சுத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி 50வது நாள் கருடன் சுத்திச்சு, 100வது நாள் கருடன் சுத்திச்சு, 100வது நாளில் கருடன் இங்கே சுத்துறாங்க. தருமபுரியில் ஒரே நேரத்தில் 600 பேர் மொட்டை போடுற போது அந்த மொட்டை போடுற இடத்துலையும் கருடன் சுத்துச்சு. ஸோ அந்த அந்த ஏதோ ஒரு ஒரு இது இருக்கு, அது ஆன்மீகத்தில் இருக்கு. ஏன்னா நம்ம பகவத்கீதையிலே சொல்லியிருக்கிறாங்க, இந்த பகவத்கீதையிலே மாதங்களில் சிறந்தது மார்கழின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கண்ணன் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த மார்கழி மாசத்துல, ஏன்னா நம்ம வந்து அந்த டிசம்பர் மாதம் மார்கழி மாசத்துல இறந்தவங்க வந்து நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு ஐதீகம் இருக்கு. ஏன்னா அந்த மாதத்துல தான் திரு எம்ஜிஆர் அவர்களை மறைந்தார், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சாங்க, கேப்டன் அவர்கள் மறைஞ்சாங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு ஐதீகம் இருக்குது. அது இல்லாமல் பூர்வ ஜென்ம புண்ணியம், இந்த இப்போ பண்ண புண்ணியமெல்லாம் சேர்ந்து. ஏன்னா ஒரு ஆத்மா போகும்போது லட்சக்கணக்கான ஆத்மா வந்து அங்கே ஒரே இடத்துல சங்கமம் ஆகுதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒருத்தருடைய சாவுக்கு 50 பேர் வருவாங்க, 100 பேர் வருவாங்க, 500 பேர் வருவாங்க, கூடி போனால் 1000 பேர் வருவாங்க. ஆனால் அந்த மறைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாவை அனுப்புறதுக்கு லட்சக்கணக்கான ஆத்மா வந்திருக்கு. ஸோ இது யாருக்குமே கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் ஆட்சியிலையும் கிடையாது, அதிகாரத்திலையும் கிடையாது. அப்போ எவ்வளோ பேருக்கு அவர் செஞ்சிருக்கிறார். அப்போ கூட நீங்கள் கேட்கலாம், அப்போ அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தாரே, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் கர்மா இருக்கு. அந்த கர்மாவை அவர் வாழ்கின்ற காலத்திலே அவர் அனுபவிக்கணும்னு விதி இருந்திருக்கணும். அதனால அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போய் வருஷக்கணக்கில் அவர் வந்து பாதிக்கப்பட்டார். ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்னைக்கு வந்து அது அவருடைய அந்த இடம் வந்து யாருமே வந்து சமாதின்னு சொல்லலை, கோயில் அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னா, நான் எம்ஜிஆர் சமாதிக்கு போகிறேன், அம்மையார் ஜெயலலிதா சமாதிக்கு போகிறேன், கலைஞர் சமாதிக்கு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒன்று தான், விஜயகாந்த் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே அது விஜயகாந்த் டெம்பிள்னு தான் இருக்கும். நான் சொல்கிறேன், இங்கே மட்டும் கிடையாது, உலக அளவிலே ஒருத்தருடைய நினைவிடத்தை கோயில்னு சொல்கிறது இங்கே தான். அதில் வந்து இன்னைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியூர்லேருந்து வர்றாங்க, வந்து கல்யாண பத்திரிக்கையை வச்சு எடுத்து கும்பிட்டு போகிறாங்க. பிறந்த குழந்தை 3 நாளில் உள்ள பச்சிலம் குழந்தைய கொண்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ வந்து அதை வந்து எல்லாருமே வந்து ஒரு கோயிலாகவே மாற்றியாச்சு, கோயிலாகவும் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு நல்ல ஆத்மா வந்து அங்கே போனீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்குது, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது.